ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ இது வரைக்கும் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போ நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் சண்டை போட போகிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்கு போகலாம். எந்த டீமில் ஆள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது ஆன்லைனில் ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமில் நம்ம போய் சேர வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல காஃபி ஷாப்ல 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போறதுக்காக அந்த டீமை செலக்ட் பண்றவங்க. இவங்க இந்த தனியா ஒரு டீமை கிரியேட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த சவு மண்டை நம்ம கிட்ட சீரா ஹண்டரு ஹீலரு மெஜிசன் இவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு இந்த சவு மண்டை பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல பீரா ஹண்டரு லீ அப்படின்னு ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட, ஆமா நம்மளுக்கு ஒரு ஹண்டர் தேவைப்படுறாங்க, யாராச்சும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, லிஸ்ட் ஏதாச்சும் பேர்ல இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணும் இருக்காங்க கிம்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னா சரியான சான்ஸ் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் டஞ்சன் கேட்டில் இருக்க அந்த டிஃபிகல்ட்டியை காட்டுறாங்க. டஞ்சன் கேட்டை பொறுத்த வரைக்கும் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் எப்படி இருக்கோ அந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் அதோட டிஃபிகல்ட்டி தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோ இந்த டீம் போற அந்த டஞ்சன் கேட்டு என்ன அப்படின்னா அது ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டு. இருக்கிறதுலே கொஞ்சம் லோ டிஃபிகல்ட்டி இருக்கிற டஞ்சன் கேட்டு இதுதான். சீரா ஹண்டர்ஸ்லாம் இதில் தாராளமாக போய் அழகாக ஜெயிச்சுட்டு வெளியே வரலாம். இந்த மாதிரியான டஞ்சன் கேட்டுக்குள்ள தான் அவங்க போகிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹண்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துருவான். அங்க நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த லீ நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ வாப்பா உன் பேர் தான் கிம்சோ, வா இதுதான் எங்களோட டீமு, நீ இப்போ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த மஞ்சள் சட்டை, என்னது இவர் தான் கிம்சோவா, அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஆமா நீங்க எந்த ரேங்கு, நீங்க எப்படி எங்க கூட வந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க லீ இந்த மஞ்சள் மண்டையன் கிட்ட, டேய் அவரு சீரங் தாண்டா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டவன், என்னது இவர் சீரங்கா, ஏதாச்சும் பொய்யா இருக்குமோ அப்படி சொல்லும்போது பக்கத்துல ஒரு பாப் மண்டை இருப்பா, இவளோட பேரு இன்மி. இந்த இன்மி நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா, ஏய் இவன் எப்படி சீரங்கா இருப்பான், இவன் பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தாலே சும்மா கோவமா கத்திக்கிட்டே இருப்பா. எதுக்காக தான் இப்படி கத்துறாலோ தெரியல, அந்த அளவுக்கு கோவமா கத்திக்கிட்டு இருப்பா. அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு, நீங்க கோவப்படாதீங்க, அவ எப்பவுமே அப்படிதான் அப்படின்ட்டு, என் பேரு இயோமி, நீங்க எதுனாலும் என்கிட்டே பேசுங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசிட்டு இருப்பா. அப்புறம் அவங்க சுத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த சவுப் மண்டையும், எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, இவன் ஃபேக் ரேங்க் ஏதோ வச்சிருப்பானோ, ஆனா இப்பதானே டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், சரி எது எப்படியோ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த லீயும், என்னப்பா தம்பி ரெடியா நம்ம உள்ள போலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ரெடி போலாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அங்க முன்னாடி இருக்கும்போது பார்த்தா அங்க முன்னாடி ஒருத்தன் முக்காடு போட்டு இருப்பான். அந்த முக்காடு போட்டவனை பார்த்துட்டு இவன் யாரு, இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லும்போது அப்ப அந்த இயோமின்ற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, அவன் முக்காடு போட்டு தான் வந்திருக்கான், முகத்தையும் காட்ட மாட்டான், ஆனா பேருன்னு சொல்ல மாட்டான், இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டான் அப்படின்றனால நம்பிக்கையா கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் இதுக்காக தான் இங்கேயே வந்தேன், ஏன்னா நான் நியூஸ் பேப்பரை 2024 படிக்கும்போது இந்த மாதிரி சீரன் டஞ்சன் கேட்டுக்குள்ள இவங்களாம் போயிருக்காங்க, ஆனா ஒரே ஒருத்த மட்டும் தான் மிஞ்சி வந்திருக்கான், அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே அவன் கொண்டிருக்கான், இவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து இந்த பாஸ்ட்ல பார்த்த விஷயத்தினால இப்போ நம்ம ஹீரோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கான். இங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ சரி போகலாம் அப்படின்னு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த லீ சொல்லுவார், இது ஒரு சி ரேங்க் டஞ்சன் கேட்டு, அதனால இங்கே ஒரு சின்ன உல்ஃபு மான்ஸ்டர்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பெரிய சைக்ளாப் மான்ஸ்டர் இருக்குதும், பட்டார்னு அது கையில் வச்சிருக்க பெரிய மரக்கட்டையை வச்சு அடிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இது சி ரேங்க் டஞ்சன் கேட்டாச்சு, இதுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய சைக்ளாப் மான்ஸ்டர் இருக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த டஞ்சனுக்குள்ள அந்த சைக்ளாப் மான்ஸ்டர் அந்த கட்டையை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அங்கேருந்து ஜஸ்ட் மிஸ் எல்லாருமே அப்படி ஜம்ப் பண்ணி தப்பிச்சு நின்றுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த லீ, எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு சி ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சைக்ளாப் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ, ஒருவேளை இது ஆரஞ்சு கேட்ல இருந்து மஞ்சள் கேட்டா டெவலப் ஆயிடுச்சோ, ஒன்றும் புரியலையே, இது மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் அது டெவலப் ஆகி வேற லெவலில் மாறி இருக்கு, அப்படின்னா இந்த டஞ்சன் டெவலப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் பயங்கரமான மான்ஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லீ அங்க இருக்க மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம், பார்த்து ஜாக்கிரதையா இருங்கப்பா, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லீ பொறுப்பேற்று அவங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த பாப் கட்டிங் இன்மி, என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அங்கிருந்து வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருப்பா பைத்திய மாதிரி. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய்
நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்து அந்த சைக்கிளா மான்ஸ்டர் வேகமாக ஓடி வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே அந்த பக்கம் நகர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சிவப்பு மண்டையை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அது கட்டையை வச்சு பின்னாடி அடிக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ் குறுக்க லீ பூந்து ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே, லீ அவர் பி ரேங்க் ஹண்டராக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை அசால்ட்டாக தடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது படார்னு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது, ஓங்கி ஒரு மிதி. அப்படி மிதிச்ச மிதியில் அங்கே நம்ம லீ பறந்து போய் கல்லில் மோதி அடிபட்டு கீழே விழுந்துருவாரு. அவரால் எந்திக்கவே முடியாது. அவர் அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த சைக்கிளா மான்ஸ்டர் கிட்ட போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு ஓங்கி அடிக்க போவோம். கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு அதே நேரம் இந்த பக்கம் அந்த சிவப்பு மண்டை நம்ம லீயை காப்பாற்றிட்டு அங்கேருந்து போவா. பட்டார்னு அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிளா மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அடிக்க வரும். நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விடும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக அப்படி பின்னாடி ஜம்ப் பண்ணி போய் நிற்பான் பாருங்க. அதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் வாயை பொழந்துட்டு எப்படி அதோட அட்டாக்லேருந்து தப்பிச்சு இவ்வளோ ஈஸியாக டாஜ் பண்ணி பின்னாடி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்பீடை பார்த்து ஆச்சரியப்படுவானுங்க. அப்போ அந்த சைக்கிளா மான்ஸ்டரும் மண்டை சொரிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் அந்த முக்காடு போட்டவன், ஏய் டஞ்சன் கேட்டை காணுப்பா, டஞ்சன் கேட்டை எங்கேயோ மாயமா மறைஞ்சிருச்சு, இங்கேருந்து வெளியே போகிற வழியே இல்லை அப்படி சொன்னேன். அதை கேட்டு எல்லாருமே மிரண்டு போயிடுவானுங்க. அதை கேட்டு அந்த லீயும் சரி நம்ம சீக்கிரமா இங்கே இருக்க டஞ்சன் கேட்டில் வழியை கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே பார்த்தா வித்தியாசமான மனுஷங்க மாதிரி இருக்க மான்ஸ்டர் எல்லாம் நிறைய ஒரு 30க்கு மேலே அப்படியே சுத்து போட்டுரும். அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. அது அப்படியே தாவி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஹீரோ அப்படியா இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் உடனே போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடாக சர 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 சரன்னு வெட்டி வீசிட்டே போயிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பறவைகிட்ட இருந்த கடன் வாங்கின அந்த ப்ளூ ஃபயர் அதை அப்படியே நெருப்பு விட்டு எரிச்சு எல்லா மனுஷனையும் கொண்டுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அந்த சைக்கிளா மான்ஸ்டரும் என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைக்கிளா மான்ஸ்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து ஜம்ப் பண்ணி வருவான் பாருங்க. அது அப்படியே அப்படி தடுக்கிறதுக்கு கையை நீட்டும். நம்ம ஹீரோ அந்த கை மேலேயே உட்காந்துக்கிட்டு இந்த சைக்கிளா மான்ஸ்டர் கிட்ட பார்த்து, ஏய் அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சும்மா ஸ்வாடை எடுத்து அதோட கையிலே நச்சுக்குன்னு ஒரு சொருகு. அது வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த சைக்கிளா மான்ஸ்டரை பற்றி படிச்சிருப்பான். அதோட இன்னொரு கையில் கண் இருக்கும். அந்த கண்ணை வச்சு அதை அட்டாக்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்குப்பான். நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி கீழே வந்து அந்த பக்கம் பார்த்தா அவங்க மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் மற்ற அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இவங்க சமாளிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் அந்த சைக்கிள் ஆஃப் மான்ஸ்டர் அதை கையை வச்சு நம்ம ஹீரோவை வேகமாக பிடிக்கிறதுக்காக கிட்ட கொண்டு வருவோம். படக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சிரும். நம்ம ஹீரோ கவனிச்சிக்கவே மாட்டான். அதை அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மான்ஸ்டரோட இன்னொரு கையில் பார்த்தா அந்த கண்ணு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கண்ணை பார்த்துருவான். ஆமாம் நான் நினச்ச மாதிரி கண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பட்டாரம் என்ன பண்ணும், நம்ம ஹீரோவை 2 கைக்கு நடுவில் வச்சு சப்புன்னு ஒரு அடி அடிச்சிரும். நம்ம ஹீரோ நடுவுலேயே மாட்டி நசுங்கிடுவோம். அதை பார்த்து லீ ஏ கிம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். மற்ற ஹண்டர்ஸ் அவனுங்க 3 பேரும் அப்படி வாயை பொழுந்து ஐயோ டேய் அந்த திமிரு பிடிச்சவன் என்னாச்சுடா செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் கார்டு இருக்க அந்த பொண்ணு கேட்பா. நம்ம ஹீரோட கதை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் முடி பொண்ணும் ஐயோ செத்து போயிட்டானே சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கைக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த மான்ஸ்டரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கையை பொழந்துக்கிட்டு சும்மா ஜெட்டு வேகத்தில் வெளியே வருவான். அப்படி நம்ம ஹீரோ ஏரில் பறந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நான் நினச்சதை விட இது கொஞ்சம் மோசமாகலாம் இல்லை, டிரான்ஸ்மிஷன் பவர் யூஸ் பண்ணி அதோட பவர் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோட பவருக்கு ஈக்குவலாக என்னோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக ஜம்ப் பண்ணி சூப்பர் ஹீரோ லேண்டிங்கில் நின்று இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஐயோ கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ இந்த பவர் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பறவை அப்புறம் அந்த பள்ளி மனுஷன் மான்ஸ்டர் இவங்ககிட்ட இருந்து எடுத்த அந்த பவரும் இந்த பவரும் ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த எபிலிட்டியை நான் சூஸ் பண்ணது கரெக்டாக போச்சு, இன்னும் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம சும்மா செம்ம ஸ்பீடாக அங்கேருந்து பறந்து போவான் பாருங்க. அந்த ஸ்பீடை பார்த்துட்டு வாயை பொழந்து நின்றுருப்பான். என்னடா அவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறானே அப்படின்னு. இந்த பக்கம் மற்ற அந்த மனுஷங்க மாதிரி இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேகமாக அப்படி அட்டாக் பண்ண மாதிரி வரும். நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போய் அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர் விடாமல் சும்மா துண்டு துண்டாக வெட்டுவான். அப்படியே ஸ்லைஸ் போட்டு விட்டுருவான். எல்லாமே அப்படி பீஸ் பீஸாக வெட்டி கீழே விழுந்து செத்து போயிடும். அப்புறமா அந்த சைக்கிளாக் மான்ஸ்டர் அதோட வெப்பனை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து அப்படியே டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த மான்ஸ்டரோட மண்டைக்கு பின்னாடி போய் அட்டாக் ஆரம்பிப்பான் பாருங்க. இதை பார்த்து அந்த லீ இவனோட ஸ்பீடு யாரா அவன்
கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை பொளந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இவன் உண்மையாலுமே சீராங் தானா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா ஸ்வாடை வச்சு சரசரன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் லீ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வரும். லீ டக்குன்னு பார்த்து அந்த மான்ஸ்டரை வெட்டி வீசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சிவப்பு முடியும், என்னாச்சு அவன் எங்கே போனான், அவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மேலே அப்படி பறந்துக்கிட்டு சும்மா வெட்டுவான் பாருங்க, துண்டு துண்டாக வெட்டுவான், பீஸாக வெட்டி அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி தூள் ஆக்கிடுவான் நம்ம ஹீரோ. எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் அவங்க ஏப்பா நான் செத்து போயிடும் நினச்சேன், நல்ல வேலை பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஹேர் பண்ணும் செவ முடி பண்ணும் அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அப்படி ஹீலிங் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம கடுப்பில் கத்திக்கிட்டே இருப்பா. என்ன இவன் சீராங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான், இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்மளால பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா, பெரிய இவனாவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சிவப்பு முடி பொண்ணும் லீயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிவப்பு முடி பொண்ணு ஏய் அவன் சீராங் தானே சொன்னான், ஆனால் அவன் சண்டை போடுறத பார்த்தா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவன் சீராங்கே இல்லை, போகிற போக்க பார்த்தா அந்த டஞ்சனில் கிடைக்கிற ரிவார்டை சரிக்கு சமமாக பிரிச்சுக்க முடியாது போல இருக்கு, சும்மா சண்டை போட்டுக்க போகிறாங்க நார போகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அது தூரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீலிங் பொண்ணு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க அப்படி தான் அடிக்கடி மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே அவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏய் ஹீரோ நீ இந்த மாதிரி சண்டை போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, நீ எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும், நீ எங்கள் கூடயே தொடர்ந்து வந்துடுவியா, எங்களுக்கு கூடயே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இந்த டஞ்சனுக்குள்ளே வரியா, ஏன்னா அந்த டஞ்சனை விட்டு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, நம்ம அந்த டஞ்சனுக்குள்ளே தான் போகணும், ஒருவேளை இது டபுள் டஞ்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூட வரதுக்கு ஒத்துக்குவான். இதுக்கப்புறம் அவங்க இந்த டஞ்சனுக்குள்ளேருந்து எப்படி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. உள்ள டபுள் டஞ்சன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த டபுள் டஞ்சன் சோலோ லெவலிங் வர மாதிரி டபுள் டஞ்சனாக இருக்க போதா, உள்ள ஸ்டாச்சுலாக இருக்க போதா, இல்லை வேறு ஏதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்க போதா, அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் டபுள் டஞ்சன் இருக்க போதா இல்லையான்றதுக்கு பெரிய ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.